உன் மாவன் வந்து புடுன்னு புடிக்கிட்டான். இப்ப நீ வந்து புடுங்க போற. பாப்பா எதிர்ப்பேன் என்று எதிர்த்து பேசிடும் சத்திரியா வயசே சோத்துருவாள் அதுக்கு வந்து கேள்வி கேட்டா என்ன பண்ணுங்க அவன் கேட்டா மாட்டியா அனைத்தையும் கொண்டு என்னோடு எதிர்த்தானாலும் என்னுடைய வில்லில் இருக்கக்கூடிய அமோக பாடத்தினால் சல்லடை கண்போடு உன் குருதிகளை பூராக அறிந்து எரிந்து இரும்பு துண்ட சமத்திருந்தால் எடுத்து பார்க்கலாம், இல்லை என்றால்
என்னோடு அமர்வுனது நீ நியாயமில்லை. அப்படி அமர் புட்டினோம்னா ஏத்து பாரு பார்க்கலாம். சரி வீரபத்திரம் அனுமதி செஞ்ச முடியாது. வரலாற்றை சிவனுக்கு பிறந்ததால் ஐயனாரப்பன். எப்படி என்னோட மகன் வீரபத்திரனுடன் போர் புரிந்தால அதற்கு தான் நான் போர் புரிய வந்த உன்னிடம். ஆமா. ஆனால் ஐயனே நீ எதற்காக எனக்கு வரும் போதைகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு அறிக்கிறாய்? ஆமா அப்படின்னு தெரிவிக்கிற வரலாறு என்ன சொல்லுங்க. சொல்றேன் அப்படியே உட்காந்து கேளு. ஆனால் பெரியவர்களே சபையோர்களே இந்த சேபாகம் கிராமத்தில் கங்கையம்மன் ஆலயத்தில் நான் கங்கையாக நடித்து என்னுடைய வரலாற்றை கேட்கிறார் ஐயனாரப்பன். அவரிடம் என் வரலாறு சொல்ல போய் தெரிவிக்க வேண்டாம். ஆரணத்தாலும் ஆகமத்தாலும் சரிப்பா பட்டி மீட்ட மாயா விரோதி மலக்கத்தில் அலையும் மாயா விரோதி மலக்கத்தில் அலையும் மயக்கத்தில் அலையும் ஆந்தர்கள் தம்மா மாநில மீது அந்தகம் தனக்கு அறிவில்லா தொழில் மிஞ்சி ஜயனா ஜடித்தே ஜயனே கேளும் மாயா விரோதி மழக்கத்தில் அடையும் வரையில்லா மாந்தர்கள் புத்தியை கலக்கவும் மரகுல பெண்ணாய் மாநிலத்தில் உதித்தே திருவெங்கிடேன்பால் திருவடியை பணிந்தேன் அறமதை பெற்றேன் ஐந்தாம் வயதில் அயற்பெண்கள் உடனே இந்த சேர் நதியில் விளையாட்டு பூஜையில் வந்தவாறு நங்கிட மறந்திட கங்கையில் நான் முந்திய பெண்கள் முதியவர் உரைக்க அவர் தேடிய கரையினில் திகத்துமே நிற்கையில் ஆடியே நானும் அவருக்கு நலமது பகந்தேன் அவரை தீர்மானித்து அனுப்பி
சேற்றியவரை சீர்மனைக்கு அனுப்பி அவரே சிறுமலைக்கு அனுப்பி 5ஆம் வயதில் அயற்பெண்கள் உடனே 5ஆம் வயதில் அயற்பெண்கள் உடனே இந்த நதியில் விளையாட்டு பூஜல் இந்த விளையாட்டு பூஜையா அவர் வந்தவர் இணைந்திட மருந்திட கங்கையில் வந்தவர் இணைந்திட மறந்திட கங்கையில் கங்கனான் புலோகத்தில் கன்னியாய் உருவம் கொண்டு பூலோகத்தில் கன்னியான உருவம் கொண்டு பெண்ணுருவாகி பேசுறும் கங்கையில் பெண்ணுருவமாகி பேசுறும் கங்கையில் திண்ணமாய் வரங்கள் கேமனக் கழித்தார் சின்னமாய் வரங்கள் சேவனுக்கு அளித்தார் ஆற்றுவர் கரியோ சைவசுரம் என்ன அந்த இந்த சேர் சுரங்கள் விஷ்ணு சுரம் என்னும் இந்த சூரம் என்ன விஷ்ணு சூரம் இந்த சேர் நோய்கள் விஷ்ணு சுரம் என்ன இந்த சேர் நோய்கள் எல்லாம் விஷ்ணு சூரம் என்ன மீறிய காலியோ என்னை வந்து எதிர்க்கையில் மீறிய காலியோ என்னை வந்து எதிர்த்திட அமர் செய்யம் புரிந்தேன் அவளையும் ஜெயித்தேன் அமர் செய்ய துணிந்தேன் அவளையும் செய்தேன் அமர் செய்ய வந்து தாமுமே உண்மை அமர் செய்ய வந்தே தாவுமே உண்மை நான் கண்டேன் மனது களிப்படந்து அண்டர்கள் போற்றோ ஐயனே நாமம் ஐயனே நாமம் அண்டர்கள் போட்டோ ஐயனே நாமோ ஒன்று சேரிருந்து உற்றதோர் மாநிலம் தன்னில் ஒன்று சேரிருந்து உற்றதோர் மாநிலம் தன்னில் மருங்கு வீரூரத்து மாநில மீது உரைப்பீர் எந்தனைக்கு உதவியாக இருந்திடு விரையனே ஆனால் பகவானே என்னுடைய பூரிக வரலாறு இவ்வளவுதான் எனக்கு வரும் நெய்வேத்த பூஜைகளை நீ ஏற்றுக்கொண்டு என்னை ஒரு மகள் என்று நினைத்து வணங்குவாய் உனக்கு பாதுகாப்பாக கூட இருக்க வேண்டும். வர வேண்டும். அப்படியே வருகிறேன். அப்படியே சபாஷ் வீரப்பா இப்படியாக வீரப்பா வரணும் வீரப்பா டேய் கத்துனாங்க இதான் ஏற்கணும். காலங்க என்னப்பா கொஞ்சம் மயக்கமாயிடுச்சு போதை அதிகமாயிடுச்சா அதுக்குதான் ஐயா தண்ணி கலந்து குடிங்க அதுதான் அம்மா ஏஞ்சிடா அம்மா ஆயிரம் ரூபாய் ஆடுறானா 1000 ரூபாய் ஆடுறானா நான் செய்ததெல்லாம் தவறு உன்னுடைய சக்தியை பரிசோதிக்க அல்லவா இப்படி செய்தேன் உன்னிடத்திலே அமராடி என்னால் வெல்ல முடியவில்லை என்னை மன்னித்து விடுங்கள் தாயே பராசக்தி அடே துள்ளக்காலே கொஞ்சம் சோகம் தெளிஞ்சிச்சா இப்பதான் போத தெரிஞ்சுதுங்க அவனுக்கு இப்ப தெரியுதுங்க வெறாமல கையில பிடிக்க முடியுமா ஒரு காலத்துல முடியாது நான் குடிப்பேங்க முடியுமா? தண்ணி கம்மியா இருக்கும் ஓ தண்ணி கம்மியா இருக்கும் தண்ணி சாத்தியா இருந்தா பிடிக்க முடியாது அப்படிதான் உன் கதை அதனால தங்கமுனியே என்னை ஒரு தாய் என்று மதிக்காமபடியால் என்னை எழுத்தபடியால் உன் சோகம் தீரும்படியாகத்தானே இதோ பஞ்சாசாரம் வைத்துக்கின்றேன் எழுந்து வாரும் டாக்டர் எங்கடா போய் சரி ஆகட்டும் தாய் அப்படியே
சார் கேளுங்க சபையார்களே, இப்படி ஆகவே எங்களுடைய யாரும் செய்ய முடியாம இருந்தால் அருகாமை உள்ள இந்த மகமாரி அம்மனானதோ அதாவது நமக்கு பூஜை அதிகம் வரவில்லையே, அப்படி அதாவது நமக்கு பூஜை வரவில்லையே, அப்படி என்று யார்கிட்ட பார்க்கிறோம் என்று சபையை நாடி மாரியம்மன் தற்பா